ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றிய வரலாற்று சிறப்பு ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு சிறப்பு பெற்ற தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புஞ்சை என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா நற்றுணையப்பராகவும் தாயார் பர்வத ராஜ புத்திரியாகவும், அது மட்டுமல்லாத மலையான் மந்தை 2 அம்மன்ற பெயர்லையும் இங்கே தாயார் விளங்குறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா செண்பக பிணை. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலத்தில் இந்த தலம் 43வது தலமாக பார்க்கப்படுது. தலச்சிறப்பு இறைவன் சுயம்புலிங்கமாக காட்சியளிப்பது மிக சிறப்பு. அது மட்டுமல்லாத ஆண்டுதோறும் 7ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 7ஆம் தேதி துவங்கி 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன் லிங்கத்தின் மீது வருவது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. சிவனுடைய தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இந்த தலம் 106வது தலமும் பார்க்கப்படுது. திருஞான சம்பந்தருடைய தாயார் பகவதி அம்மையார் பிறந்த தலமும் இந்த தலம் பார்க்கப்படுது. சம்பந்தர் குழந்தையாக இருக்கும்போது சம்பந்தரோட தந்தை சம்பந்தர் தோல் மேல் தூக்கி வச்சுட்டு இந்த ஆலயம் செல்லும்போது சம்பந்தர் இறைவனை துதித்து பாடுற சிறப்பு பெற்ற தலமாக விளங்குது. அது மட்டுமல்லாத அடியாரில் வேண்டுகோளுக்கு இணங்க பார்த்தீங்கன்னாக்கா பாலையாக இருந்த அந்த தலம் நெய்தல் நிலமாக மாறியதும் சிறப்பு பெற்ற தலம் பார்க்கப்படுது. இங்கே மூலஸ்தானத்தில் யானை வழிபட்டதால் இக்கருவந்தலுக்கு ஆலயத்தில் கருவறை மிக பெரிதாக அமைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் அகத்தியர் இருவருக்கும் சிவபெருமான் திருமண கோலத்தை காட்டிய தலமாக தலம் பார்க்கப்படுது. இங்கே இன்னொரு சிறப்புன்னா காவிரி இங்கு கிழக்கு முகமாக மேற்கு நோக்கு திரும்பி செல்வது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தியர் கமலகுண்டத்தில் இருக்கிற தீர்த்தத்தை விநாயகர் கீழே தட்டி விடுறாரு. அதனால் விநாயகருக்கு தோஷம் பெறாரு. இந்த தோஷம் நீங்கிறதுக்காக விநாயகர் பெருமான் என்ன பண்ணுறாரு, இங்கே ஆலயத்துக்கு இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் நீராடி இறைவனை வழிபடுத்தி அவர் தோஷம் நீங்க பெறுறாரு. இங்கே விநாயகர் இந்த குளத்தில் நீராடுறதுல அந்த பொன் செய் நிலமாக இருந்த இடம் புஞ்சை என்ற பேரும் ஆனது. இப்போ பெரும்பாலும் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா துர்கா பார்த்தீங்கன்னா எருமை தலை மீது நின்றபடி கோலத்தை காட்சியளிப்பாங்க. ஆனால் இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கையில் மானம் மற்றும் சிங்கத்தோட கம்பன் திகம்பன் சம்காரம் செய்த கோலத்தோடு இருக்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களின் வாய்ப்பை ஒருவர் உருவாக்கிங்க. இப்போது நஞ்சை நிலத்தையே புஞ்சை நிலம் மாற்றின இறைவன் நற்றுணையப்பர் எல்லாரையும் மாற்றத்துக்கான வழிவகுத்து தருவார். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒருமுறை உருவாக்கிட்டு இந்த நற்றுணையப்பரை சென்று வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாள் வாழ்க. ஈசனடி வாழ்க. எந்தையடி வாழ்கன்ற மாதிரி வாழ்க. ஈசனை துதித்து வாழ்க. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாயம்.